Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. thumbnail டைட்டில்ல பார்த்தோனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க and நான் லாஸ்ட் லைவ் வீடியோலயே சொல்லியிருந்தபடி நான் வந்து இன்னைக்கு saree draping வீடியோட வந்துட்டேன். நிறைய பேர் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 saree draping வீடியோஸ் போட்டுருக்கோம். அது நிறைய பேர் கேட்டிருந்தது காட்டன் saree draping தயவு செய்து போடுங்க அப்ப அவ்வளோ ரெக்வெஸ்ட் வந்திருந்துச்சு. ஸோ அதுவும் செட்டிநாடு காட்டன் சாரீஸ்க்கு தனியா ஒரு கிரேஸ் உண்டு பெண்களுக்கு நடுவில். ஸோ செட்டிநாடு காட்டன் சாரி அதுவும் 80 கவுண்ட் சாரி நான் இன்னைக்கு எப்படி ட்ரேப் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா நிறைய ட்ரிக்ஸ்லாம் இல்லாமல் அயன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணாம விரல்களை வச்சு நீவி விட்டு ஸ்டிஃபா எப்படி சாரி கட்டலாம் அப்படின்றது தான் இன்னைய வீடியோல பார்க்க போறோம். சாதாரணமா எல்லா சாரியும் கட்டுற மாதிரி தான் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் வீடியோல சொல்லியிருக்கேன். டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சாரி ட்ரேப்பிங் பார்க்கறதுக்கு முன்னாடி யாருமே ப்ளீஸ் என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க. நிறைய பெண்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களாக இருந்தால் தொடர்ந்து பாருங்க, ஆண்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போட்டிருக்கேன். ப்ளவுஸ்க்கு மேலே தான் வந்து ஒரு டாப் போட்டிருக்கேன். அண்ட் ஒரு லெகின் போட்டு அதுக்கு மேலே ஒரு இன்ஸ்கர்ட் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து யாரும் என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க. லேடிஸ் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு காட்டன் சாரீ எடுத்திருக்கேன். இந்த காட்டன் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரீ. இது வந்து 80 கவுண்ட் சாரீ. இது வந்து சித்ராஸ் வலசரபாக்கம்ல இருந்து நான் வாங்கியிருந்தேன். அதோடைய வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதில் லிங்கை கொடுக்குறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 899 rupees. இதுக்கு அட்டாச்டு ப்ளவுஸ் இதுலேயே ரன்னிங்கில் இருக்குது. பட் நான் இதை யூஸ் பண்ணலை. தனியாக போச்சம்பள்ளி துணி வாங்கி நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அதை தான் நான் போட்டிருக்கேன், உள்ளே போட்டிருக்கேன். கடைசியில் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். சாரி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹீல்ஸ் போடுறதா இருந்தால் என்ன ஹீல்ஸ் போடணுமோ முதலே இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த காட்டன் சாரியை பிரிக்கிறேன். மடிப்பே கலையாமல் இருக்குது. நான் எதுவுமே முன்னாடியே செட் பண்ணலை, அயன் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. புது காட்டன் சாரி. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஃபஸ்ட் இங்கே டக்குன்னு பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு சுற்றி ஃபுல்லாக வந்து டக்குன்னு பண்ணிட்டேன். பேசிக்ஸ் எல்லாமே ஏற்கனவே 3 வீடியோ சாரீ ட்ரேப்பிங் பற்றி போட்டிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மேலே வந்து முந்தானே போடுவோம் இல்லைங்களா, பல்லு போடுவோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடலாம். ஸோ இது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு சும்மா நம்ம வந்து இங்கே செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். காட்டனில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் தான். ப்ளீட்ஸை வந்து நான் காமிக்கிறேன், க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி தூக்கி இப்படி உதறிக்கோங்க. உதறிட்டு வேணும்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பின்ன வந்து செக்யூர் பண்ணுறதுனா செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த எலஃபண்ட் பாருங்கள், இந்த எலஃபண்ட் தான் பார்டர் உங்களுக்கு கரெக்டாக அதோட முடியுது. 1 2 3 4 5 6 வந்துச்சா? நல்லா இப்படி உதறிடுங்க. உதறிட்டு அதே மாதிரி இங்கேருந்து நம்ம அடுத்து ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் இதே மாதிரி நல்லா உதறிடுங்க. உதறிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்து நீங்கள் எடுங்க. 1 2 நம்ம அதே மாதிரியே எடுத்துட்டோம். அழகாக நமக்கு வந்துருச்சு. ஸோ ஹைட் செக் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே ஹைட் அப்படி செக் பண்ணுவேன்னா இப்படி சுற்றளவு வந்து இந்த சைடு கிட்ட வரும்போது கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி ஹேங் ஆகணும். அதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதை வந்து நான் இந்த இடத்துல சும்மா ஒரு செக்யூர் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம இப்போ பிரிச்சுக்க போகிறோம். ஒன்று மேலே ஒன்று இருக்கு இல்லைங்களா, 1 2 3 4 5 6
இந்த ஆரம் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ப்ளீட்டுக்குள்ளேயும் இந்த விரலை வச்சு இங்கே கடைசியில் கொடுத்து இங்கே இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துடும். அடுத்தது ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ளீட், அதுக்குள்ளே இப்படி கையை விட்டு 2, அடுத்ததில் கையை இப்படி உள்ளே விட்டு 3, அடுத்தது இந்த சைடில் நீங்கள் 4வது ப்ளீட்ஸ்குள்ளே கையை விட்டு இந்த சைடு 5, அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு அந்த சைடு இதை இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை விட்டு வெளில இந்த ப்ளீட்ஸும் வராது. அழகாக உங்களுக்கு மடிப்பு அழகாக வந்துடும். அதை ஒரு நீவி விட்டுட்டு இதை நம்ம இப்போ பிரித்து விட போகிறோம். 1 வந்து கொஞ்சம் வெளியில், அடுத்து 2 வந்து கொஞ்சம் வெளியில், அடுத்தது 3 இருக்க போது, அடுத்தது 4 இருக்க போது, அடுத்தது 5, அடுத்தது 6, அந்த மாதிரி லைனாக போகிற மாதிரி நீங்கள் வந்து பிரித்து விட்டுருங்க. முன்னாடி அதை நல்லா டைட் பண்ணுங்கள். காட்டன்றதுனால ஈஸியாக நீங்கள் இப்படி பண்ணாலே டைட் அழகாக உங்களுக்கு நீவி விட்ட மாதிரி அயன் பண்ண மாதிரி அழகாக வந்துடும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் மேலே இழுத்துக்கோங்க, ப்ளவுஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இதை வந்து இப்படி பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இது இருக்கு இல்லைங்களா, அதை இந்த சைட் கொண்டு வாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வரிஞ்சலாக விசிறி மாதிரி இப்படி போகணும். கரெக்டாக யானை வரைக்கும் தான் தெரியல, கடைசி வரைக்கும் அது மாதிரி தான் போகணும். இங்கே எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரியே போகணும். அதே மாதிரியே லைனாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரிஞ்சலாக போகும் அழகாக. அந்த வரிஞ்சலாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு அழகாக அதே வரிஞ்சலில் வரும். அதனால் இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இங்கே டைட் பண்ணி இந்த இடத்த இழுக்கிறோம். இழுத்து நல்லா ப்ளவுஸுக்கு பேரலாக, ப்ளவுஸுக்கு இதுக்கும் பேரலாக ஹிப் தெரியாத மாதிரி கொண்டு வாங்க. இது கொண்டு வரும்போது கொஞ்சம் நல்லா இங்கே அடியிலேருந்து இப்படி இழுங்க, இந்த இடத்த நல்லா இழுத்து விடுங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இந்த இடத்த இழுக்கும்போது இந்த இடம் கொஞ்சம் டைட் ஆகும், இங்கே கொசன்னு நிற்காது. ஸோ மேலே மட்டும் கொண்டு வராமல் கொஞ்சம் நல்லா இப்படி இழுங்க. நான் இப்படி பண்ணும்போது தெரியுது அவங்களுக்கு கீழே இருந்தும் டைட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி எதுவும் துணி நிற்காமல் எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ராஸாக பெல்லி பட்டனுக்கு டச் பண்ணாமல் பெல்லி பட்டன் கீழே இப்படி போகணும் க்ராஸாக, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பின் குத்துங்க. ஸோ இந்த பின் குத்தியாச்சு. அடுத்து நமக்கு இதுக்கு சைடில் கீழே தள்ளி இன்னொரு பின் குத்த போகிறோம். 2 பின் குத்திட்டேன். ட்ரெஸ்க்கு மேலே ட்ரெஸ்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த முன்னாடி ப்ளீட்ஸ் மட்டும்தான் முடிக்கணும், அதை நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நான் ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்க போகிறேன். ஒரு ப்ளீட்ஸும் வைக்கும்போது நல்லா இப்படி உதறி வைங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. கடைசியாக கொஞ்சம் இருக்குது, அதை நான் விட்டுற போகிறேன். சும்மா இப்படி உதறினாலே பாருங்கள் அழகாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஸ்டெப்ஸ் எப்படி போகுது அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணிட்டு ஹைட் பாருங்கள். ஹைட் பார்த்துட்டு இங்கே வேணால் பின் குத்துறதுனா குத்திக்கலாம். நான் இங்கே பின் குத்த போகிறேன். உங்களுக்கு சேஃப்டிக்கு ஃபஸ்ட் டைம்னா இந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கோங்க. ஸோ தட் கலைஞ்சிட்டா கூட திருப்பி நீங்கள் ஈஸியாக வைக்கலாம். இந்த இடத்துல பெல்லி பட்டனுக்கு கீழே கொஞ்சம் ரைட் சைடில் தள்ளி நம்ம வந்து இந்த பின்னை குத்த போகிறோம். நல்லா இந்த இடத்த டைட் பண்ணிவிட்டு வச்சு உள் சைடில் இருந்து பின் குத்திடுங்க. இப்போ நான் இதை உள்ளே டக்குன்னு பண்ண போகிறேன். டக்குன்னு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டக்குன்னு பண்ணும்போது சுருக்கமாக இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக உள்ளே டக்குன்னு பண்ணுங்கள், இல்லைனா வயிறு வந்து குண்டா தொப்பை இருக்கிற மாதிரி தெரியும். காட்டன் சாரீஸ் பட்டு சாரீஸ் கட்டும் போது எப்பவுமே ஒட்ட ப்ளீட்ஸ் எடுக்காமல் கொஞ்சோண்டு நான் இந்த இடத்துல ப்ளீட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் நான் கேப் விட்டுருந்தேன். அதுதான் இது. சப்போஸ் உங்களுக்கு இதோடைய கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இங்கே இருக்குன்னா நல்லா இழுத்து பிடிச்சி நான் கொஞ்சம் விட்டுருந்தேன் இல்லைங்களா, அதை இழுத்து பிடிச்சி நல்லா வந்து இந்த இடத்துல உள்ளே வந்து டக்குன்னு பண்ணிடுங்க. நான் அது ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வேணும்னா நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸ் சாரீ ட்ரைப்பிங் வீடியோஸ் 3 வீடியோஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது பாருங்கள். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ராவை என்ன பண்ணுங்கள், இதை இப்படி மடித்து சிங்கிளாக கொசன்னு மடிக்காமல் அழகாக இப்படி மடித்து விட்டுட்டு இதை வந்து அழகாக டக்கின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உங்களுக்கு போயிடும். ப்ளவுஸ் போட்டு வந்துட்டு உங்களுக்கு மற்றதெல்லாம் எப்படி செட் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். நம்ம முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ளவுஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் சொன்ன மாதிரி போச்சம்பள்ளி ப்ளவுஸ்
தனியாக நான் சித்ராஸ்லேயே தனியாக இந்த கிளாத் வாங்கி எனக்கு அளவு எடுத்து அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து இந்த ப்ளவுஸ்லாம் எவ்வளோ மெட்டீரியல்ஸ், ஒரு மெட்டீரியலாம் எவ்வளோ ரூபா அண்ட் இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங்கோட எவ்வளோ ரூபா ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம சாரி கட்டி முடிச்சோன்னே இந்த பல்லு பின் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேயர் எடுத்து அந்த ஃபஸ்ட் லேயர் அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். அடுத்து 2, அடுத்து 3 நல்லா இப்படி டைட் பண்ணி விடுங்க. இந்த விரலாலேயே நீவி விடுங்க. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தோணும். இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ப்ளீட்ஸை உள்ளே விட்டு இந்த சைடு எடுக்க போகிறேன். இதை மட்டும் நானே எடுத்து டைட் பண்ண போகிறேன். டைட் ஆகிடுச்சு. ப்ளவுஸோடு சேர்த்து இங்கே நான் டைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே வந்து நான் ஒரு பின் குத்திக்க போகிறேன். பின் குத்திட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ சாரி கட்டி முடிச்சிட்டோம். ஒரு வாட்டி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சைடு வந்து கரெக்டாக பாருங்கள். இதுக்கு பேரலாக எப்பவுமே இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இதுக்கு பேரலாக இருக்குது. கரெக்டாக வந்துருக்கு. இது கரெக்டாக இதை பாருங்கள். ப்ளவுஸ் அளவுக்கு க்ளோஸ் ஆகி ஹிப்ஸே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஸ்டிஃபாக கட்டிட்டோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம கட்டும் போதே இந்த ப்ளீட் ஸ்டெப்பாக வச்சிட்டோம்னா செட் ஆயிடும். சப்போஸ் சில பேருக்கு இது செட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரியே ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தூக்கிட்டு நல்லா உதறுங்க. உதறிட்டு ஒன்றா ஒரு ப்ளீட்டாக இப்படி வந்து நீவி விடுங்க. கீழே விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக அப்படி உதறினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து நின்றுடும். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நல்லா போட் நெக் மாடல், எல்போ லென்த் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து கழுத்து ஒட்டை இருக்குது இல்லைங்களா, அதனால கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு ஓப்பன் கொடுத்து அந்த இடத்துல ஒரு பக்கிள் இருக்குது. இப்போ நான் கட்டியிருக்க விதம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கட்டின எல்லாரையுமே ஒல்லியாக காமிக்கும்னு நான் சொல்லலை. காட்டன் சாரி கட்டும் போது இன்னும் நல்லா பூசினாப்பில் இன்னும் குண்டாக காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீவு விட்டு கட்டினீங்க அப்படின்னாக்கா அழகாக ஃபிட்டாக காமிக்கலாம். நீங்கள் என்ன சைஸில் இருக்கீங்களோ அதை சிக்கனு காமிக்கலாம். அதிகப்படியான குண்டாக காமிக்காமல் அழகாக இந்த மாதிரி கட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சாரி கட்டி முடிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஃபுல் லுக் பார்த்துருங்க. இந்த சாரி ட்ரேப்பிங் வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு குட்டி லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேருக்கு இது உபயோகரமாக இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.